எழுக எழுக திருக்குறளே, இணைவோம் வருவோம் அவர் இல்லமே, இறைவோம் வருவோம் அவர் இல்லமே, இணைவோம் வருவோம் அவர் இல்லமே. இறைவனின் அரசு இணைந்திட அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். இறைவனின் அரசு இணைந்திட அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். இனிமை பொங்கும் இந்த நாளினிலே இறைப்பதம் தனிலே சங்கமிப்போம். இனிமை பொங்கும் இந்த நாளினிலே இறைப்பதம் தனிலே சங்கமிப்போம். எழுக எழுக திருக்குறளே, இறையருளை பொழியும் நல் பலியினிலே. பாருங்கும் உரைத்திடுவோம், புதிய வானமும் புதிய மையமும் மலர்ந்திட உழைத்திடுவோம். படைத்து காக்கும் நம் பரம நன்பினை பாருங்கும் உரைத்திடுவோம், புதிய வானமும் புதிய மையமும் மலர்ந்திட உழைத்திடுவோம். இயேசுவின் சாட்சியாய் என்றுமே வாழுவோம், இயேசுவின் சாட்சியாய் என்றுமே வாழுவோம். எழுக எழுக திருக்குறளே, புவியில் நிலைத்திட இறைவழி நடந்திடுவோம். புதிய பாதையில் புனித வாழ்வினில் சமத்துவம் படைத்திடுவோம். நீதி நேர்மை என்றும் இறைவழி நடந்திடுவோம். புதிய பாதையில் புனித வாழ்வினில் சமத்துவம் படைத்திடுவோம். இயேசுவின் சாட்சியாய் என்றுமே வாழுவோம், இயேசுவின் சாட்சியாய் என்றுமே வாழுவோம். எழுக எழுக திருக்குறளே, இறையருளை பொழியும் நல் பலியினிலே. எழுக எழுக திருக்குறளே, இறையருளை பொழியும் நல் பலியினிலே. இணைவோம் வருவோம் அவர் இல்லமே, இறைவோம் அணைவோம் அவர் இல்லமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரத்த உறவை விட நம்பிக்கை உறவே உயர்ந்தது என்று நம்பிக்கையோடு தியாக பணியில் பங்கெடுக்க இவ்விடம் வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாம் புனித பிளோமினாமால் பெயராலும் கிறிஸ்துவின் பெயராலும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனிதையின் கொடி உச்சத்தில் அசைந்தாடி அருள் புரிவது போல் நம் உள்ளமும் உச்சத்தில் நற்பண்புகளால் ஏற்றம் காண இறைவனிடம் வேண்டுவோம். உன்னத பலினை நமக்காக
நிறைவேற்றி ஆசீரை பெற்றுத்தர வந்திருக்கும் பொன்மலை மறைவட்ட அதிபர் தந்தை சின்னப்பன் அவர்களையும், அருட்தந்தை பாக்கியநாதன் அவர்களையும், அருட்தந்தை சேகர் செபாஸ்டின் அவர்களையும் கரவோசை எழுப்பி வரவேற்போம். அழிந்து போகும் உறவுகளில் நம்மை தொலைத்து விடாமல் அழியாத நம்பிக்கைக்கு உரிய உறவை, இறை உறவை, நம்பிக்கைக்குரிய உறவை நாமும் நம்பிக்கை உரியவர்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் முழுமையுடன் பங்கு கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்காகவும் நம்முடைய பங்கிற்காகவும் நம்முடைய பங்கிலே நாம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் சிறப்பான வகையிலே நடைபெறும்படியாகவும் தூய பிலோமினால் வழியாக இறைவனுடைய அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றிற்காக மனவருந்தி இறை மன்னிப்பை வேண்டி தகுதியான முறையிலே இந்த திருப்பலியில் அனைவரும் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 கலிலே என ஒழுக்கு ஆட்சி
எங்கள் மீட்பரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கன்னியான புனித பிலோமினம்மாளின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மகிழ்வுறுவது போல அவரது அன்புமிகு இறை பெற்றால் பயிற்றுவிக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும். இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன்.
காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். நான் தருவேன் காலமெல்லாம் என் கருணை உனை தொடரும் என் மகனே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். அல்லேலூயா. வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 50 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தோடு பேசிக் கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் அதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி,
என் தாயும் சகோதரர்களும் இவர்களே. விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை ஏற்றருளே, காணிக்கை ஏற்றருளே, எங்கள் இதயத்தை தந்திட ஓடி வந்தோமே. காணிக்கை ஏற்றருளே. என்னரும் தேவன் படைத்திட்ட பொருட்களை உம் திருப்பாதத்தில் வைக்கின்றோம். என்னரும் தேவன் படைத்திட்ட பொருட்களை உம் திருப்பாதத்தில் வைக்கின்றோம். எதை படைத்தாயே, உயிர் கொடுத்தாயே, என் வாழ்வு வளமாய் சிறக்க வைத்தாயே. அன்பு காட்டும் தேவநாமம் பாட உந்தன் அருளை என்று நாங்கள் பெறவே. அன்பு காட்டும் தேவநாமம் பாட உந்தன் அருளை என்றும் நாங்கள் பெறவே. அருமையானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கன்னியான புனித பிலோமினம்மாவின் அவரிடம் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் அவருடைய பேருவளன்கள் உமக்கு உகந்தனவாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நேர்கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தோண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மகிமையின் பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்கள்
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக எங்கள் பாதுகாவலியான தூய புளோமினாலுடைய திருவிழாவை சிறப்போடு கொண்டாடுவதற்காக கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கின்ற இந்த மங்களகரமான நாளிலே இப்பலியில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்து ஜெபிக்க வேண்டியிருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் திரு அவை அன்போடு நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது
ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுத்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அதற்கு அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் திருவிழா வாழ்த்துக்களோடு சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். வாழ்வின் ஊற்று அவரே 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 அவரே, இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ, இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ. இனிது இனிது அவரருளும் திருவிருந்து, புனிதரெல்லாம் சுகம் தந்த அருமருந்து. இனிது இனிது அவரருளும் திருவிருந்து, புனிதரெல்லாம் சுகம் தந்த அருமருந்து. கனிந்து விடும் கல்மனமும் அவர் தொடும்போது, கனிந்து விடும் கல்மனமும் அவர் தொடும்போது, கனிந்து விடும் நம் துயரம் அவர் வாழும்போது, கனிந்து விடும் நம்
மனதில் ஏற்றம் தரும் திருவிருந்து, இன்னல்களை தடுத்தாலும் உடனிருந்து. எளிய மனதில் ஏற்றம் தரும் திருவிருந்து, இன்னல்களை தடுத்தாலும் உடனிருந்து. வலிமையுடன் வாழ செய்யும் பேராற்றலிது, வலிமையுடன் வாழ செய்யும் பேராற்றலிது. வறண்டு விடா வளம் அருளும் அனுதினம் சுரந்து, வறண்டு விடா வளம் அருளும் அனுதினம் சுரந்து. இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ, இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ. பேரின்பம் தரும் வாழ்வின் ஊற்று அவரே 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 அவரே. இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ. இனிது இனிது அவர் அருளும் திருவிருந்து, புனிதரெல்லாம் சுகம் தந்த அருமருந்து. இனிது இனிது அவர் அருளும் திருவிருந்து, புனிதரெல்லாம் சுகம் தந்த அருமருந்து. கனிந்து விடும் கல்மனமும் அவர் தொடும்போது, கனிந்து விடும் கல்மனமும் அவர் தொடும்போது. கனிந்து விடும் நம் துயரம் அவர் வாழும்போது, கனிந்து விடும் நம் துயரம் அவர் வாழும்போது. இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ, இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ. பேரின்பம் தரும் வாழ்வின் ஊற்று அவரே 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 அவரே. இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ, இன்பம் தேடும் இதயமே இயேசுவிடம் போ. இறைவா, ஆசியோடு நன்றி கூறுகிறோம். இந்நாள் வரை புனித பிலோமினம்மாள் வழியாக ஆசீர்வாதங்களை தந்ததற்காகவும், ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீய பார்வை, சொல், செயல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். நம்பிக்கை தரும் திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் இரத்த உறவிலே எம்மை கரைத்து கொள்ளாமல் நம்பிக்கை உறவில் உயர்ந்து நிற்க பலத்தை, வலுவை தந்தமைக்கு நன்றி கூறி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிலோமினாலின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருவிழாவின் தொடக்க நாளிலேயே அடியனை அழைத்து உங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கவும், பகிர்ந்து கொள்ளவும், இந்த திருவிழாவிலே உங்களோடு இணைந்து ஜெபிக்கவும் அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை நண்பர், உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை சேகர் செபாஸ்டின் அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் திருவிழா வாழ்த்துக்களோடு மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு பங்கினுடைய திருவிழா என்பது ஏதோ ஒரு வாடிக்கையான, வேடிக்கையான கொண்டாட்டம் அல்ல. மாறாக இது ஒரு நன்றியின் விழா, அதேபோல நம்பிக்கையின் விழா. நாம் அனைவருமே நன்றி உணர்வு உள்ளவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக
இறைவனால் கொடுக்கப்பட்ட நாள்தான் இந்த திருநாட்கள். அன்புக்குரியவர்களே, மற்ற பங்குகளை விட நம்முடைய காட்டூர் பங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலர் தான், ஆனால் நமக்கு 2 பாதுகாவலர்கள். தூய அந்தோணியாரும் தூய புலோமினானும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் பரிந்து பேசி இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய பாதுகாவலியான தூய புலோமினாள் அவருடைய பரிந்துரையின் பெயரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும். எனவே இறைவனுடைய அருளுக்கும் ஆசிருக்கும் நாம் பெற்றுக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் தூய புலோமினாள் அன்னை வழியாக நாம் நன்றி செலுத்த வந்துவதுதான் இந்த திருவிழா. நன்றி செலுத்துகின்ற அதே வேளையில் இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் முடிந்து வருகின்ற நாட்களில் ஆண்டவனுடைய அருளும் ஆசிரும் நம்மோடு தங்கும். நம்முடைய பாதுகாவலர் தூய அந்தோணியாரோடு சேர்ந்து நம்முடைய பாதுகாவலி தூய புலோமினம்மாள் நமக்காக பரிந்து பேசி ஆண்டவனுடைய அருளையும் ஆசிரியை பெற்றுத்தந்து நம்முடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவு பெறும் நம்பிக்கையிலே வாழ்வை தொடர்வதற்கு வழிவகுக்கின்ற கொண்டாட்டம்தான் நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஆண்டு விழா கொண்டாட்டம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு விழா கொண்டாட்டத்தை, குறிப்பாக தூய புலோமினம்மாளுடைய பெருவிழா கொண்டாட்டத்தை கொடியேற்றத்தோடு இன்று தொடங்கி இருக்கின்றோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் கொடியேற்ற பவனிக்கு முன்பு ஒரு சிறிய மழை துளியோடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். அந்த மழை துளி என்பது ஏதோ இயற்கை கொடுத்த வரம் மட்டுமல்ல, இறைவனால் பொழியப்பட்ட இறை ஆசீர். அந்த ஆசீரோடு தொடங்கி இருக்கின்ற இந்த கொண்டாட்டம் கண்டிப்பாக நிறைவை நோக்கி பயணம் செய்து நம் வாழ்வை வாழ்வதற்கான வழிவகைகளையும் ஆசிரியம் கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று கொடியேற்றத்தோடு பெருவிழாவை தொடங்கி இருக்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பெருவிழா கொண்டாட்டத்தை கொடியேற்றத்தோடு தொடங்கி வைத்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுத்தந்து இரத்த உறவை விட நம்பிக்கை உறவு சிறந்தது உயர்ந்தது என்பதை அழகாக தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எடுத்துரைத்து நமக்காக ஜெபித்த நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கு உரிய பொன்மலை வட்டார அதிபர் அருள் திரு சின்னப்பன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நாம் அனைவரின் சார்பாக திருவாளர் குழந்தை இயேசு அவர்கள் தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். தொடர்ந்து திருவாளர் விக்டர் அவர்கள் நம்முடைய அன்பு பரிசினை அளிப்பார்கள். அதேபோல இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கின்ற மற்றொரு தந்தை அருள் திரு வாக்கியநாதன் அவர்கள். இவர் சிவகங்கை மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தற்பொழுது தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையியலில் மேல் படிப்பு MTH என்று சொல்லப்படுகின்றதை 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றார். தந்தை பாக்கியநாதன் அவர்கள் என்னுடைய அன்பு மாணவர். அவர் இன்றைய நாளில் வர ஆரம்பித்திருக்கின்றார். இனி வருகின்ற நாளங்களே அதிகமாக அவர்களை பார்ப்பீர்கள். காரணம், எனக்கும் அவருக்கு இருக்கின்ற உறவு அப்படிப்பட்ட உறவு. எனவேதான் இந்த நாள் மட்டுமல்ல, வருகின்ற திருநாட்களிலும் அவர் வருகை தர இருக்கின்றார். திருநாட்கள் முத்தாய்ப்பாக இருக்கின்ற 3 நாட்களிலும் தந்தை அவர்கள் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார். தந்தை அவர்கள் இசை பிரியர், இசையிலே பெயர் பெற்றவர். அவர் படிக்கின்ற பொழுதே தன்னுடைய இசைப்புலமையை வெளிப்படுத்தி மக்களுக்காக ஜெபித்து மக்கள் மனதை கவர்ந்தவர். அப்படிப்பட்ட அருள் தந்தை அவர்கள் இன்று நமக்காக வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் மனம் தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்ய திருவாளர் திருமதி அடைக்கலமேரி டெய்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு ஜான் பிரிட் அவர்கள் நம்முடைய அன்பின் அடையாளத்தை தந்தை அவர்களுக்கு வழங்குவார். அன்புக்குரியவர்களே, இன்றைய
திருவழிபாட்டை மிகவும் அழகாக சிறப்பு செய்து ஜெயிப்பதற்கு துணை நின்றவர்கள் நமது பங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வின்சென்ட் தே பவுல் சபையினர், திருவழிபாட்டு குழுவினர். அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக அனைவருமாக கரவொலி எழுப்பி அவர்களை நாம் வாழ்த்துவோம், அவர்களை பாராட்டுவோம். அன்பு இறைமக்களே, நமது காட்டூர் புனித அந்தோணியார் ஆலயத்தின் புதிய தந்தையாக பங்கெடுத்து பதவி பொறுப்பு எடுத்து இப்பொழுது பங்கு பாதுகாவலி புனித பிலோமெம்மாள் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது பங்கு தந்தை அருட்திரு சேகர் செபாஸ்டின் அவர்களுக்கு திருவழிபாட்டுக் குழுவின் சார்பாக அருட்சகோதரி பிரின்சி அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். அதேபோல வின்சென்ட் பவுல் சபையின் சார்பாக திரு அருள்சாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள்.